மாலை வணக்கம்னா தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற என்னுடைய மாவட்டத்தில் திருமுனை பிரச்சார கூட்டம் சார்பாக நடத்தி முடிக்கின்றோம். மூன்று பூத் அளவில் நடக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திருமுனை பிரச்சார கூட்டத்தை கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 20,000 காரணம் இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது கீழே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களிடம் ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும், இணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் வரலாற்றுல பொது வாழ்க்கை வரலாற்றுல ஒரு துக்க நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்னைக்கு நம்மளோடு இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடந்த சில மாதங்களாகவே கடுமையாக போராடி கொண்டிருந்தார். நாம் எல்லோரும் கூட ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தோம். வயது மூப்பு 101 ஆக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி நம்மளோடு இருப்பார் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம். இன்னைக்கு அது நடக்கல. ஒரு அரசியல் தலைவருக்கான முழு இலக்கணம் இருக்கக்கூடிய தலைவர் ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதுவும் 1999 கோயம்புத்தூர் இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாங்க. அன்னைக்கு ஐயா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அன்னைக்கு ஜெயிச்ச நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் சொன்னாங்க, நான் ஜெயித்திருந்தாலும் கூட இன்னைக்கு வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன், ஒரு மகான், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சும் பொழுது என்னுடைய வெற்றியை என்னால் கொண்டாட முடியவில்லை என்று அன்னைக்கு நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க. அது ஒரு புகழாரமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை. சுதந்திரத்திற்கு முன்பு போராட்ட காலத்தில் இருந்தாங்க. சாண்ட் மைனிங்க்கு எதிராக கடுமையாக போராடியவர், மக்களுடைய குரலாக தொடர்ந்து பேசியவர். 101 வயசு, எந்த அரசியல் எந்த அரசாங்க பொறுப்பிலும் இல்லாத ஒரு மனிதர் மக்களுடைய அன்பை மட்டும் பெற்று ஒரு மகத்தான ஒரு அரசியல் இலக்கணமாக இருக்கக்கூடிய நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த அஞ்சலிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய அரசியல் வாழ்வு, அவர் வாழ்ந்த விதம் எங்களை போன்ற மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அவருடைய வழியில பயணம் செய்வதற்கு ஒரு பெரும் உந்துதலாக ஐயா இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. பாஜக சார்பில் 35 இடங்கள் கேட்கப்படுவதா சொல்றாங்க. ஆனா எதுவுமே இல்லைங்கன்னா நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம மாநில தலைவர் இருக்கிறாங்க நயினார் அண்ணன், பியூஷ் கோயல் அவங்க வர இருக்கிறாங்க 26, 27. இது அவங்களுடைய இலாக்கா, அவங்க பேசிக்குவாங்க. இன்னைக்கு நான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் அந்த தலைவர்கள் அவங்க முடிவெடுத்து சரியான நேரத்தில் அறிவிப்பாங்க. எங்களுதுல எந்த குழப்பமும் கிடையாது. காங்கிரஸ் போல வர்றாங்க போறாங்க. டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், தமிழகத்துல வேண்டாங்கிறாங்க. அந்த டிராமால எதுவுமே கிடையாதுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நேர்கோட்டுல பயணம் செய்கின்றோம். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் என்பதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பார்த்துக் கொள்வார். கூட்டணி ஒற்றுமையா கிடையாது, பேரளவுக்கு மேடைக்காக தான் பாஜகவினர் அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மோடி கூட அதை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. ஒற்றுமை இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்றாங்க. திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறார். 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறார். அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அந்த கூட்டணியில சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஏன் திமுக சொல்றாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறாரு எனக்கு தெரியாது. அவர் மனசுல சந்தோஷமா இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க. அவங்க இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க யார் வர வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து பணி செய்வர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, மக்களுடைய பல்ஸை புரிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணும் நினைக்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு அதான் பாக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. 2026 ஏப்ரல் நீங்க பார்க்க போறீங்க.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட போறாங்க. அது விஜயனுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களா திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு. அவரை பொறுத்து, எங்களை பொறுத்தவரை அரசியல்ல ஒரு விமர்சனம் என்பது எல்லோருக்கும் மேலே வைக்கத்தான் போறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேல விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் மீது வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஎம்கே அகற்ற டிடிவி தினகரன் வந்து இந்த கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு இருக்கீங்க. அதே சமயம் ஓபிஎஸ் சசிகலா வந்து கட்சி டிடிவி என்ன பேசியிருக்காங்க அதை பத்தி நேற்று முன்தினம் டிடிவி என்ன பேசியிருக்காங்க. எல்லோரும் வருவார்கள் என்று பேசியிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அண்ணன் மீது மிகுந்த மரியாதை எனக்கு இருக்குங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நேரம் காலம் இருக்கு, எல்லாம் சரியா போகும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக சேர்றதுக்கு பல கட்டத்துல அவர் முயற்சி பண்றாரு. அவரை உள்ள ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை அதுக்குள்ள நான் போக விரும்புனீங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை யாருக்குமே அம்மா அவர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா அம்மா அவர்கள் ஓபிஎஸ் அண்ணனை ஒரு முறை அல்ல பல முறை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க. அது ஓபிஎஸ் அண்ணனுக்கு தெரியும். அதனால ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து அங்க அதை திரிக்க வேண்டாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒற்றை கோட்டில் இருக்கும் பொழுது அதுல எங்கேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்ப அதிமுக வாக்கள் சேரக்கூடிய வகையில சசிகலா வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேசுவாங்கன்னா நேற்று சொல்லியிருக்கிறாங்க. நேரம் இருக்கு, காலம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கே நீங்க எல்லாத்தையும் கேட்டா எப்படி? அதிமுக 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துல முக்கியமான ஒரு அறிவிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. தமிழகத்துல மின்சார கட்டணத்தை பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. யாருமே சொத்து வரி கட்ட முடியல. தண்ணீர் வரியிலிருந்து உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்களுக்கு. ஏன்னா பல இடத்துல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த பொழுது 2021 வரை எப்படி, இன்னைக்கு எப்படி. அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முறை 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்கின்ற சொல்ற கருத்து எந்த விதத்திலும் கூட தவறான கருத்து அல்ல. அது மக்களுக்கு கண்டிப்பா பயன்படும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல துன்பத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அது வரவேற்கப்பட வேண்டிய கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக தாய்மார்கள் இதற்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கடன் சுமை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்டை கொண்டு வரணும். இன்னைக்கு எல்லாரும் எங்களை பார்த்து குற்றம் சுமத்துறீங்க. எடப்பாடி என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு பக்கம் கடன் சுமைன்னு சொல்றீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த பட்ஜெட்ல 3,30,000 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்திருக்கணும். ரெவென்யூ மொபிலைசேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள 3,30,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி இருக்கணும். ஆனா 3,03,000 கோடி தான் ஈட்டினாங்க. அதுல 27,000 கோடி ஈட்டல. ஒரு பக்கம் வருமானத்தை ஈட்டுறதுல மைனிங் வெறும் 100 கோடி தான் ஈட்டுது. எல்லாம் இல்லீகல் மைனிங். பாருங்க, ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ அவர் பண்ற அலும்ப பாக்குறோம். தமிழ்நாட்டுல மைனிங் துறை வெறும் 100 கோடி ரூபாய் மட்டும்தான் வருமானத்தை ஈட்டு நம்ப முடியாது. ரெவென்யூவை பிளக் பண்ணி ரெவென்யூ நம்ம பண்ணக்கூடிய ரெவென்யூ மொபிலைசேஷனை கரெக்ட் பண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். ஒரே நாள்ல கடனை குறைக்க முடியும் நான் சொல்லிங்கன்னா, ஆனா கடனை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கணும். ரெவென்யூ மொபிலைஸ் பண்ணணும். மைனிங்ல இருந்து நிறைய பணத்தை நம்ம வெளியே எடுக்கணும். இது கண்டிப்பா பண்ண முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உதாரணம் 3,30,000 கோடி மொபிலைஸ் பண்ணுவோம்னு சொல்லி பட்ஜெட் போட்டவங்க ரிவைஸ் எஸ்டிமேட்ல 3,03,000 கோடி தான் மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல 27,000 கோடி கோட்டை விட்டுருக்காங்க. அதையெல்லாம் செய்யும் பொழுது கடன் சுமையை சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல இது ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்டா ஆரோக்கியமான அரசியல் தான். இந்த நேரத்துக்கு தேவைப்படுது. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். துன்பத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கூலி வேலை செய்யறாங்க. இருக்கக்கூடிய விலைவாசி கட்டுப்படி ஆகாம இருக்கு. பணக்காரங்களா இருந்து நம்ம சேர்ல இருந்து பார்க்க கூடாதுங்கண்ணா. கார்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க, பிளைட்ல போறவங்க, நடந்து போறவங்க, எத்தனையோ தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவாகவாக இருக்கணும். அதனாலதான் இந்த 10,000 ரூபாயாக இருக்கட்டும், பெண்களுடைய ஊக்கத்தொகை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும், எல்லோரையும் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற கருத்து தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நாம மகாராஷ்டிராவில் 2,100 ரூபாய் கொடுக்கிறோம். பல மாநிலத்தில் நம்ம 2,000 கொடுக்கிறோம். ஏன்னா இதையெல்லாம் அறிந்துதான் மோடி அவர்களும் இதற்கு உறுதுணையாக நிற்கின்றார். தமிழ்நாட்டில் உறுதியாக இது நடக்கும். மக்கள் முன்னேறுவார்.